गाइस இன்னைக்கு நம்ம வாட்டர் அக்காவோட 3rd எபிசோட் and 4th எபிசோட ஒரே வீடியோல பார்க்க போறோம். ஏன்டா ஒரே வீடியோலயே போறீடா அப்படினு கேட்டா 3rd எபிசோட நம்ம போன வாரம் போடல. சோ அதனால 3rd and 4th சேர்த்து வச்சு நீங்க ஒரே வீடியோல போட்டு முடிச்சிரோம். சோ எனிவே 18 வயசு யார் ஆயிருக்கும் அவங்க மட்டும் பாருங்க. மிச்சதெல்லாம் தவிர்த்து விடுங்க மக்களே. சோ எனிவே சேனலுக்கு புதுசா வரவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வெச்சுக்கோங்க. அப்படி ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணி வெச்சுக்கோங்க. அண்ட் டைரக்டா உள்ள வரவங்க பிளேலிஸ்ட்ல ஃபர்ஸ்ட் எபிசோட் செகண்ட் எபிசோட் ரெண்டுமே இருக்கும். சோ அத பார்த்துட்டு வந்து இத பாத்தீங்க அப்படினா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க உங்களுக்கு ஈஸியா இருக்கும். ஓகேவா? சோ எனிவே சொல்லணும்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். அப்புறம் நான் வடகர்ஸ் கதைக்கு போலாமா? இப்போ வாங்க போமா. சோ ஃபர்ஸ்ட் திரும்ப ஹீரோ காரணம் காட்டுறானுங்க. ஹீரோ காரணம் ஃப்ரெண்டு ட்ரெயின்ல இருந்து இறங்க அவன் ஃப்ரெண்டு காரணம் இதோ பாரு நம்ம இடத்துல ஃபெஸ்டிவல் எல்லாம் வருது. சோ படிச்சு முன்னேற வேலையை பாருடா. நீ ஃபெயில் கீழ ஆகி தொலைஞ்சிட்ட அப்படின்னா ஃபெஸ்டிவல் அப்ப வெளில நம்ம சுத்த முடியாது. சோ நீ படிக்கிற வேலையை பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெண்டுக்காரன் அப்படியே வந்து அவன் வீட்டுக்கு போக நம்ம ஹீரோக்காரன் அப்படி நடந்து அவன் வீட்டுக்கு வந்துன்றாங்க. சோ அப்படியே வந்துன்றக்க நம்ம யூரின் காரி கடையோட வந்து கும்பல் போட்டானுங்கப்பா. நம்ம ஹீரோக்காரங்க ஒண்ணுமே புரியல. என்னடா யூரின் கடைக்காரி சுத்திக்கிட்டு போட்டானுங்க, யூரின் காரி செத்துக்கிட்டு போயிட்டாளா, என்ன ஆச்சுன்னு தெரியல அப்படின்னு போயிட்டு பாட்டி அம்மா கிட்ட பாட்டி என்ன எல்லாம் நின்று இருக்கீங்க, வெள்ளைய நின்று இருக்கீங்க, உள்ள எதுக்கு யாரும் போல அப்படின்னு கேட்க அந்த பாட்டிக்காரியும் தம்பி இது மாதிரி வந்து இந்த இடத்துல ஆனதே கிடையாதுப்பா. என்னடி வாய்ஸ் இது? அவ எப்பயுமே டான் 8 மணினா கவு திறந்துருவா. ஆனா இன்னைக்கு 10 மணி ஆகுது இன்னும் கடையை திறக்கவே இல்ல. நீ கொஞ்சம் மேல போயிட்டு அவன் மூஞ்ச பாக்குறியாப்பா அப்படின்னு கேட்க நான் பண்ணாம அதை விட வரேன்னா உன் எனக்கு அதுக்காக தான் காத்து நிக்கிறேன். நம்ம ஹீரோக்கார் கிடைச்சதுடா சான்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நான் பாக்குறேன் பாட்டி அதான் நான் இருக்கிறேன் அப்படி சொல்லிட்டு தலைவர் கலர் மரத்து மேலாம் ஏறாருப்பா. அப்படியே மரத்து மேல ஏறி மேல போயிட்டு பாட்டி என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்க பாட்டியுமே அப்படி இறங்கி வந்து என்ன வேணா பண்ணுப்பா தம்பி கதவு திறந்து உள்ள போப்பா அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி அம்மா கீழ இருந்தே கத்துது. என்னடா டயலாக் இது? எவன் எழுதி கொடுத்தானே அது இப்படி பேசிட்டு போறான்? நம்ம ஹீரோக்காரன் சரி திட்டிக்கிட்டு வாங்கி முடிச்சிட்டு சரி ஓகே வேலை சொல்லிட்டு அப்படியே கதவு திறக்கிறான். கதவு திறந்து பார்த்தா ஹீரோயின் கடி படுத்துக்கிட்டு இருக்கா. என்ன இது? அப்படியே மேல பார்த்தா வந்து தண்ணி பாட்டில் இருக்குது, கீழே பார்த்தா வந்து மாத்திரை இருக்கு. அதை பார்த்து ஹீரோ காரணம் ஐயோ தூக்கிக்கு மாத்திரை போட்டு சாப்பிட்டுக்கிட்டு செத்துக்கிட்டு போயிட்டாலோ என்ன ஆச்சுன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு என்னங்க ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஏஞ்சிக்க கட்ட யூரின் டப்பான ஏஞ்சிக்கிட்டு அப்படியே பொறுமையா திரும்பி ஹீரோ காரனை பார்த்து ஐயோ வீட்டுக்குள்ள எவனோ பூந்துட்டாண்டா அப்படின்னு சொல்லிட்டு கத்த கீழே இருந்த பாட்டிக்காரியும் எப்ப மேல 2 பேர் கத்துறாங்கப்பா. சோ அதனால வந்து 2 பேர் உயிரோட தான் இருக்காங்க அப்படின்ற மாதிரி பாட்டிக்காரி சொல்றா. மேல என்ன நடக்குதுன்னே தெரியல. ஹீரோக்காரு நீங்க எப்படி மேல வந்தீங்க அப்படின்னு கேட்க ஹீரோ காரணம் இல்ல எப்பவுமே நீ வந்து காலையில கடை திறந்துடலாமா, ஆனா இப்ப மதியானம் ஆக போகுது, பட் நீங்க இன்னும் கடை திறக்கவே இல்லையே என்ன ஆச்சு அப்படின்னு கேட்க ஹீரோக்காரி யோசிச்சு பார்த்தா நேத்து ஒரு கஸ்டமர் வந்தாங்க, என்ன கூப்பிட்டாங்க வாங்க ஒழுங்கா அவங்க சாப்பிடலாம் ஒழுங்கா ஜூஸ் குடிக்க போலாம் அப்படின்னு. சோ நானும் அரிய வாய்ப்பா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போயிட்டு ஜூஸ் குடிச்சிட்டு அப்புறம் தான் தெரியுது நான் இன்னும் ஆனா அங்க இருந்து எப்படி இங்க வந்து எனக்கு தெரியல, அவங்க தான் என்ன ஒரு தூக்கிட்டு வந்து போட்டாங்க போல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோக்காரி ஒரு மாதிரி கூச்சம் சொல்றது என்ன நைட் என்ன ஆச்சுன்னே தெரியல ஏதாச்சும் ஆகி தொலைஞ்சி சாப் பண்ற மாதிரி சொல்ல நம்ம ஹீரோக்காரங்க ஒரு மாதிரி ஆகுது என்னடி சொல்ற அப்படின்ற மாதிரி. சோ அப்படி ஹீரோக்காரியும் சொல்ற நீ நினைக்கிற மாதிரி கிடையாது, நான் வந்து ஜூஸ் குடிக்க போனது ஒரு பொண்ணு கூட தான்டா, சோ நீ நினைக்கிற மாதிரி கிடையாதுடா அப்படின்னு சொல்ல ஹீரோக்காரங்க அப்பதான் எப்பான்னு மூச்சே வருது. சோ அப்படி ஹீரோக்காரியும் சரி ஓகே டைம் இப்போ என்ன ஆச்சு அப்படின்னு கேட்க ஹீரோக்காரனா மதியானம் ஆக போகுது அப்படின்னு சொல்ல மதியானம் ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோக்காரி கிடக்குன்னு வந்து பாவண்ணத்தை கைட்டிட்டு இல்லை போட்டுக்கிட்டு கரெக்டாக வந்து அவளோட வேலையை பார்க்க ஆரம்பிக்கிறா. ஸோ கடகடன்னு வந்து துணி அயன் பண்ணுறது பாட்டிக்கு தேவையானதெல்லாம் செய்யறது சொல்லிட்டு சில விஷயங்கள் எல்லாம் வந்து அவங்களோட ஒர்க்கு சம்மந்தப்பட்ட சில விஷயங்களை செய்கிறாங்கப்பா. ஸோ இதை பார்த்து ஹீரோவும் சரி ஓகே அவள் வந்து ஃபோன்லேயும் பேசிட்டு இருக்கா வேலை செஞ்சுட்டு இருக்கா, இப்போ போயிட்டு நான் பேசினேன் அப்படின்னா அது வந்து அவளோட வேலையை வந்து எரர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ டிஸ்டர்ப் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பார்த்துக்கிட்டு வெளில போனா வந்து இந்த ஜூஸ் குடிக்க விட்டாங்க தெரியுமா, அவங்க வந்திருக்காங்க. உடனே அந்த அக்காவுன்னு கடைலாம் திறந்துருக்கீங்க இவ்வளவு பேர் வெளில நிக்கிறாங்க என்ன ஆச்சு அப்படின்னு கேட்க உடனே நம்ம ஹீரோ காரணம் இல்ல அவங்க வந்து கடை இன்னைக்கு லேட்டா திறந்துட்டாங்க நல்லா தூங்கிட்டாங்க போல அதனாலதான் லேட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்ல அந்த அக்கா காரியுமே ஐயோ அதுவா நேத்து நான் தான் அவளை இட்டுன்னு போய் ஜூஸ் எல்லாம் வாங்கி கொடுத்து அந்த ஜூஸ்ல ஒரு மாதிரி வந்து குழம்பி வந்து நேற்று வீட்டுக்கு தள்ளாட்டு போயிட்டா போல எல்லாத்துக்கும் காரணம் நான் தான் போல அப்படி சொல்லிட்டு சிரிச்சுக்கிட்டு சரி ஓகே எனிவே இப்போ எனக்கு டைம் ஆகுது மேபி அவகிட்ட இப்போ நீ போனேன் அப்படின்னா நான் அவளுக்கு ஆய் சொன்ன சொல்லிடுறா அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல ஒரு தட்டி மூஞ்ச பார்த்தா ஒரு மாதிரி தப்பா இருக்கே அவகிட்ட காதலி கீதல விந்திர போறா அப்படின்னு சொல்லிட்டு போறா நம்ம அக்காகாரி. இதை பார்த்து ஹீரோக்காரனுக்கும் காதலா கீதலா அது பண்ண ஒரு மோதலா அப்படின்னு சொல்லிட்டு தலைவர் நடக்க ஆரம்பிக்கிறாருப்பா. சோ அவன் அப்படி நடந்து போக எல்லாம் வேலைலாம் முடியுது. வேலை முடிஞ்சிட்டு சரி ஓகே நம்ம தான் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோக்காரி நினைச்சிட்டு இருக்க கரெக்டா மழை வேற பெஞ்சிருது. நம்ம ஹீரோக்காரி ஐயோ மழை வேற போயிதே சரி ஓகே வீட்டுல வேற வேலை இருக்குது சோ நம்ம வேலையை பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு கடையை க்ளோஸ் பண்ணிட்டு மாப்ஸ்டிக் எடுத்து தன்னோட கடையை வந்து கழுவ
கழுவ ஆரம்பிச்சிட்டா. சோ அப்படியே கழுவெல்லாம் முடிச்சிட்டு நாளைக்கு ஏதோ சேலாமா, சோ சேலுக்கான போஸ்டர் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா மேக் பண்ணிட்டு இருக்கா நம்ம ஹீரோயின் காரி. மேக் பண்ணும்போது கை நடும் கூடாது, கால் நடும் கூடாது, பார்த்து மேக் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து மேக் பண்றா நம்ம ஹீரோயின் காரி. சோ அப்படியே வந்து நேரங்கள் கடக்குது. அவ்வளோ வந்து போஸ்டர்லாம் ரெடி பண்ணி முடிச்சிட்டா, மழை நின்று போயிடுது. சோ அப்படியே நம்ம ஹீரோயின் காரி சரி ஓகே ஆரம்பிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரெஸ் எல்லாம் போட்டுக்கிட்டு அந்த போஸ்டர் ரெடி பண்ண தெரியுமா, அந்த போஸ்டர் எல்லாம் பேக்குள்ள போட்டுக்கிட்டு ரெடி ஆகி அங்க இருந்து கிளம்புறா வீட்டுல இருந்து. சோ அப்படியே வீட்டுல இருந்து கிளம்பி ஒவ்வொரு வீட்டுக்கும் போயிட்டு ஒவ்வொரு போஸ்டர் போய் கொடுத்துட்டு இருக்கா. சோ அப்படியே போஸ்டர் எல்லாம் கொடுத்து முடிக்க கரெக்டா வந்து சாயங்காலமும் ஆகிடுது. அது நடுவில் சில பேரை சந்திக்கிறா, சில பேரோட குழந்தைகளோட போட்டோவை பாக்குறா. சோ அது மாதிரி குழந்தைகளோட போட்டோலாம் பார்க்கும்போது இவருக்கு வந்து ஒரு மாதிரி இருக்கு. மேபி சொல்றது அந்த குழந்தைகள் ஏக்கம்ன்ற மாதிரி சொல்லுவாங்களா, சோ அது மாதிரி ஒரு மாதிரி இருக்கு. ஓகேவா? சோ அப்படியே வந்து அவ அப்படி வீட்டுக்கு நடந்து வர அங்கெல்லாம் வந்து குழந்தைகள் எல்லாம் ஃபெஸ்டிவல் ரெடி ஆயிட்டு இருக்காங்க, மோளம் அடிச்சுக்கிட்டு. சோ அதை பார்த்து ஹீரோயின் காரி ஆமா ஃபெஸ்டிவல் ஆரம்பிக்க போது ஒரு வாரத்துக்குள்ள. சோ அதனால எல்லா பசங்களும் கடினமா உழைக்கிறாங்க போல அப்படின்னு சொல்லிட்டு கலகலன்னு வீட்டுக்கு போயிட்டு தன்னோட வீட்டு ராப் சொல்லுவாங்கல்ல, ராப் இல்ல வீட்டோட டாப் மேல லைட் எல்லாம் வச்சுக்கிட்டு அப்படியே உட்காந்து அந்த மோள சத்தம் தெரியுமா, அந்த மோள சத்தத்தை எல்லாம் அப்படியே அமைதியா கேட்டு இருக்க நம்ம ஹீரோயின் காரி. அப்படியே கேட்டு இருக்கும் போது முன்னாடியே சொல்லிருப்பால ஒரு ஆக்சிடென்ட்ல எல்லாம் மறந்து போயிடுச்சு அப்படின்னு. சோ அதுல ஏதோ ஒரு சீன் பட்டு ரிமைண்ட் ஆகுது. அப்படியே வந்து அவ ஏதோ ரெண்டாவது இடம் உட்கார்ந்து இருக்க மாதிரியும் அப்படியே ஃபீல் பண்ணிட்டு பட்டு லெஃப்ட்ல திரும்பலாம். லெஃப்ட்ல பார்த்தா இவரோட பாஸ்ட் டென்ஸ் அங்க உட்கார்ந்து அழுதுன்னு இருக்கு. பட் நம்ம ஹீரோயின் காரிக்கு ஒன்னும் புரியல. அது வந்து ஒரு செகண்ட் விஷுவல் அப்படின்றதுனால நம்ம ஹீரோயின் பட்டால வந்து மறைஞ்சு போயிடுது. சோ நம்ம ஹீரோயின் காரி ஓகே வேற ஏதோ வந்து லைக் வந்து சொல்றது ஏதோ ஆலிசேஷன் போல சரி ஓகே நம்ம கிளம்புவோம் அப்படின்னு சொல்லிட்டு மேல இருந்து அப்படி கீழே இறங்கி வீட்டுக்குள்ள போறோம் நம்ம ஹீரோயின் காரி. சோ அப்படியே அடுத்த நாளும் விடுது. அடுத்த நாள் வந்து ட்ரெயின்ல போனோம் போல நம்ம ஹீரோயின் காரிக்கு. சோ வந்து சரி ட்ரெயின்ல போலாம் அப்படின்னு சொல்லிட்டு போஸ்டர் எல்லாம் தூக்கி பேக்ல போட்டுக்கினு மீன்ஸ் ஒரு அட்டை பாக்ஸ் மாதிரி இருக்கு. அந்த அட்டை பாக்ஸ் உள்ள இருக்கிற கவர் எல்லாம் போட்டு ட்ரெயின்ல ஏறி போறா நம்ம ஹீரோயின் காரி. சோ அப்படியே நின்றுக்கிட்டு எப்ப அவனு எவ்வளவு தூரம் இருக்கா அப்படின்னு நினைச்சிட்டு இருக்க. உடனே சத்தம் கேக்குது வெயிட் பண்ணு அப்படின்னு. நம்ம ஹீரோயின் காரி யாரா அது அப்படின்னு சொல்லி திரும்பி பார்த்தா ஏஜென்ட் மாதிரி ஒரு பொண்ணு டமான உள்ள எகிரி குச்சி வரா. மட்டமாமே உடனே ஹீரோயின் காரிக்கு ஒண்ணுமே புரியல. யாரா அந்த பொண்ணுடா இவ்வளவு வேகமா ஓடி வருதுடா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை பார்த்துட்டு இருக்க. பொண்ணு மெல்லமா வந்து தலையை திருப்பி நம்ம ஹீரோயின் காரியை பார்க்க நம்ம ஹீரோயின் காரி உடனே நம்மளுக்கு ஏப்பா வம்பு அப்படின்னு சொல்லிட்டு தலையை வேற பக்கம் திருப்பிக்கிறா. அப்படியே வந்து அந்த பொண்ணும் அப்படியே காலத்துக்கு ஒரு மாதிரி வச்சு ஃபுல்லா சென்ட் அடிக்க ஆரம்பிச்சிடறா. மீன்ஸ் வந்து எல்லா இடத்துலயும் சென்ட் அடிக்க ஆரம்பிச்சிடறா. அதை பார்த்து நம்ம ஹீரோயினும் நான் எப்படி ட்ரெஸ் போட்டிருக்கேன் அவன் எப்படி ட்ரெஸ் போட்டிருக்கேன் அந்த ஜென்ரேஷன் பொண்ணுங்களாம் ரொம்ப கெட்டு போயிடுச்சுங்க. முட்டி மதியத்துக்கு பாவாடை போட சொன்னா பாவாடை போறதுக்கே முட்டி தெரியுதுதான் போட்டு வச்சிருக்கா. என்னடா ஃபுண்ட ஜென்ரேஷன் இது அப்ப நம்ம நினைச்சுருக்க. உடனே பொண்ணு சென்ட் எடுத்து உடம்பு ஃபுல்லா அடிக்க ஆரம்பிக்கிறா. அதை பார்த்து நம்ம ஹீரோயின் காரி ஐயோ என்னடா கருமோ இது நினைச்சுட்டு இருக்க. அந்த பொண்ணு வந்து உள்ள இருக்குல்ல மீன்ஸ் வந்து உள்ள வந்து சென்ட் அடிக்கணும் போல அப்படியே வந்து கையை விட்டு கிழிக்க உடனே வந்து அவரோட ட்ரெஸ் கீஞ்சிருது. அதை பார்த்து நம்ம ஹீரோயின் காரி என்ன பண்ற இது மாதிரி லூசு ஏன் பண்ணிட்டு இப்படி எல்லாம் நீ சென்ட் அச்சன்னா நீ குளிக்க மாட்டியா அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்க. உடனே அந்த பொண்ணுமே அக்கோ ட்ரெஸ் கிழிச்சுக்க ஏதாச்சும் பண்ணுக்கா கிரிஞ்சு பண்ணாதுக்கா அப்படின்ற மாதிரி சொல்ல நம்ம ஹீரோயின் காரி அப்படியே வந்து பொண்ணை வெல்டிங் ரயில்ல இருந்தே வலிச்சுட்டு வெளில வச்சு அப்படியே வந்து வச்சிருந்த ஊசி நூல் எல்லாம் வச்சு வந்து அப்படியே வந்து அந்த பொண்ணோட ட்ரெஸ் எல்லாம் தைக்கிறா நம்ம ஹீரோயின் காரி. அப்படியே அந்த பொண்ணுமே நீங்க யாரும் தெரியல தெய்வ மாதிரி எனக்கு காப்பாத்திட்டீங்க இதுக்கு ஃப்ரீயான காசு வாங்குவீங்களா அப்படின்னு கேட்க நம்ம ஹீரோயின் காரியும் அதெல்லாம் காசு கிடையாதுமா நீ கொஞ்சம் வெளியே டீசென்ட் நடந்துக்கமா அப்படின்னு சொல்ல. உடனே அந்த பொண்ணுமே இல்ல எனக்கு ஒரு தமிழ் மட்டும் தான் இருக்கு எனக்கு அம்மா அப்பா சொல்லிட்டு யாருமே கிடையாது. ஸோ எங்கள் வீட்லேயும் வந்து ஏகப்பட்ட ட்ரெஸ் எல்லாம் இருக்குது அந்த ட்ரெஸ் எல்லாம் பட்டன் இல்லை அப்படின்னு சொல்ல நம்ம ஹீரோயின் காரிக்கு பட்டன் இல்லையா ட்ரெஸ் அழுக்கா இருக்கா அப்படின்னு நம்ம நினைச்சுட்டு இருக்க. உடனே அந்த பொண்ணுமே நீங்க அங்கே வந்தீங்க அப்படின்னா எனக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஏகப்பட்ட துணிகள் வந்து நீங்களுமே லாண்ட்ரி எடுத்துன்னு போன மாதிரி இருக்கும். பிகாஸ் வந்து நீங்க தான் சொன்னீங்களா நீங்க வந்து லாண்ட்ரி வச்சிருக்கீங்க அப்படின்னு. ஸோ என் ட்ரெஸ் திரும்பி தச்சு தரீங்களா அப்படின்னு கேட்க நம்ம ஹீரோயின் காரியும் அப்படியே வந்து ஓகே வேணான்ற மாதிரி சொல்லாம அப்படியே ஏதோ மாதிரி தலையாற்றா. இதை பார்த்த உடனே அந்த பொண்ணுமே நம்ம ஹீரோயின் காரி கடை வலிச்சு வீட்டுக்கே இட்டு போறா. அப்படியே எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தா ட்ரெஸ் கிஸ் சொல்லிட்டு எல்லாம் கலைஞ்சு அப்படியே தூவி போட்டுருக்கு. அதை பார்த்தா நம்ம ஹீரோயினுமே என்னடா கன்றாவிதுனா இவ்வளவு கேவலமா இருக்குது அப்ப நம்ம மனசுல நினைச்சிட்டு இருக்க. அந்த பொண்ணுமே இதாங்க வீடு இதுதான் என் ட்ரெஸ் கொஞ்சம் அழுக்கா இருக்கு இதெல்லாம் கிளீன் பண்ணி கொடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லி அகைன் வந்து சென்ட் எடுத்து ட்ரெஸ்ல அடிக்க ஆரம்பிக்கிறா. உடனே ஏற்கனவே காண்டகம் ஹீரோயின் காரி உடனே இதை பார்த்த உடனே சென்ட் எடுத்து இன்னும் லூஸ் தரமா பண்ணாத அகைன் வந்து இந்த சென்ட்ல நீ அடிச்ச அப்படின்னா வாசனை எல்லாம் போகும் தான். பட் வந்து இது அழுக்கெல்லாம் அப்படியே வந்து ஒரு மாதிரி அழுக்கா பதிஞ்சு போயிடும். சோ அப்படியே கரைக்கரையா அசிங்கமா தெரியும். சோ நீ ஸ்கூல் விட்டு போயிட்டு காலேஜ் விட்டு போயிட்டு வந்துட்டு அப்படின்னா உன் பாவாடையில வந்து லைக் பிரஷ் வச்சு கிளீன் பண்ண கத்துக்க. இப்படி செட்டெல்லாம் நீ அச்சுக்கிட்டு இருந்த அப்படின்னா அதெல்லாம் வந்து நாசமா போயிடும் ட்ரெஸ் நாசமா போயிடும். சோ புரிஞ்சுக்கோடி அப்படின்னு சொல்ல உடனே அந்த பொண்ணுமே ஓ இவ்வளவு இருக்கா எனக்கு வேற இது தெரியாம போச்சு அதனால நீங்க சொன்னீங்க ரொம்ப தேங்க்ஸ் அக்கா அப்படின்னு சொல்ல நம்ம ஹீரோயின் எப்பா இவர் புரிய வைத்துக்குள்ள என் தொண்டை வலியே ரொம்ப போயிடுச்சு இவன் வேலையை பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்படியே போயிட்டு வீடு எல்லாம் கிளீன் பண்ண இப்ப அப்படி நம்ம ஹீரோ காட்ட
காட்டுறானுங்க. ஹீரோ கூடயும் ஹீரோட ஃப்ரெண்டும் ஒருத்த வரான்பா. அவன் அப்படியே ஹீரோ கிட்ட நான் வீட்டுல ஒரு பிளே ஸ்டேஷன் இருக்குடா, வா பிளே ஸ்டேஷன் போய் விளையாடுவோம். ஆனா வீட்லயே எங்க அக்கா கார் இருக்கா, அவ என்ன வந்து சமையல் விட்டுனே இருக்கா, என்ன வந்து வேலை விட்டுனே இருக்கா, எனக்கு விருப்பாவுது. அவளை மெயின்டைன் பண்றதா பெரிய விஷயம். நான் ஒரு அண்ணனா பிறந்திருக்கலாம், அவன் அக்காவா இருந்து நான் சாவடிக்கிறா அப்ப நம்ம கத்தினே வந்து எப்படியோ வீட்டுக்கு வராங்க. அப்படியே அந்த ஃப்ரெண்டுக்கார வீட்டை திறக்க உள்ள பார்த்தா வீட்டுக்காரி உள்ள உட்கார்ந்து இருக்கா. என்னடா இது அப்படின்னு நான் பார்த்தா அந்த ஃப்ரெண்டுக்காரனோட அக்கா காரி தான் இந்த பொண்ணு. அந்த பொண்ணு தம்பி சொல்லிச்சு தெரியுமா, அந்த தம்பி தான் இந்த ஃப்ரெண்டுக்காரன். சோ கதையை இப்படி போட்டோடனே நம்ம ஹீரோயின் காரி ஒரே ஷாக்கு, என்னடா பக்கத்துல நம்ம ஹீரோக்காரன் இருக்கானே அப்படின்னு. உடனே அதை பார்த்து நம்ம ஹீரோயின் காரியும் என்னடா நீ என்னடா பண்ற நீ என்னடா பண்ற அப்படின்னு கேட்க உடனே ஃப்ரெண்டுக்காரனும் டேய் நீ அந்த பொண்ணுகிட்ட பேசுற, உனக்கு தான் எந்த பொண்ணு கிட்ட நீ தான் பேசவே மாட்டல, நீ அந்த பொண்ணுகிட்ட பேசிட்டு இருக்க அப்படின்னு சொல்லுது ஃப்ரெண்டுக்காரன். கேட்க நம்ம ஹீரோக்காரன் அதெல்லாம் சொன்னா புரியாதுடா, அது எல்லாம் ஒரு பெரிய கதைடா அப்படின்ற மாதிரி சொல்ல கரெக்டா வந்து நம்ம ஹீரோயின் காரி ட்ரெஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டு அவ கடைக்கு போயிடுறா. சோ அப்படியே போயிட்டு ட்ரெஸ் எல்லாம் வாங்கின்னு ட்ரெஸ் எல்லாம் க்ளீன் பண்ணிட்டு இருக்க உள்ள பார்த்தா குட்டி பொண்ணு வரா. அதாவது இந்த பொண்ணை வந்து 2வது எபிசோட்ல காமிச்சிருப்பானுங்க. அந்த பொண்ணு உள்ள வந்து இந்த ட்ரம் ஸ்டிக் இருக்குல்ல அது மாதிரி ஸ்டிக்கை வச்சு ஆட்டினே இருக்க ஹீரோயினுக்கு ஒன்னும் புரியல, என்னமா சொல்ல வர என்ன வேணும் அப்படின்னு கேட்க அந்த பொண்ணுமே இல்ல இது மாதிரி வந்து நான் ட்ரம் ஸ்டிக் வந்து பிராக்டிஸ் பண்ண போறேன், நீங்க வந்து பார்க்கணும், நீங்க கொஞ்சம் வாங்க தயவு செஞ்சு வாங்க அப்படின்னு சொல்லி நம்ம அந்த சின்ன பொண்ணு வந்து ஹீரோயின் வலிச்சுக்கிட்டு அங்க ஓடுறா. சோ அப்படி அங்கவே பார்த்தா இருக்கிற கூட்டம் எல்லாம் அங்கதான் இருக்குது. நம்ம 4 எபிசோட பார்த்த எல்லாருமே அங்கதான் இருக்கிறானுங்க. உடனே சின்ன பொண்ணு மோடி இதை பிராக்டிஸ் பண்ண நம்ம ஹீரோயின் அப்படியே பார்த்துட்டு சிரிச்சுக்கிட்டு இருக்கா. உடனே அவங்க அம்மா பக்கத்துல இருந்து அவளோட ஃபர்ஸ்ட் ட்ரம் ஸ்டிக் தான் இது முன்னாடி வந்து அவன் நிறைய வாட்டி பண்ணிருக்கா, பட் அதெல்லாம் அங்க வீட்டுல மட்டும் தான். ஏற்கனவே இங்க வந்தானா இப்பவே வந்து சொல்றது இந்த ஃபங்க்ஷன் வந்துச்சு அப்படின்னா இங்க வந்து எல்லாரும் மோல் அடிக்கிறதா பாப்பா, பட் இப்பதான் வந்து இந்த இடத்துல வந்து மோல் அடிக்கிறது தான் ஃபர்ஸ்ட் டைம், அதான் அவன் இவ்வளவு ஜாலியா இருக்கா அப்படின்னு சொல்ல நம்ம ஹீரோயின் காரியும் அப்படி சிரிச்சுக்கிட்டு இந்த பொண்ணையே பார்த்துட்டு இருக்கா. சோ அப்படி இதான் நடந்துட்டு இருக்கு. கரெக்டா அந்த இடத்துல வந்து நம்ம ஹீரோவோட ஃப்ரெண்டும் அதுக்கப்புறம் வந்து அந்த வந்து ட்ரெஸ் போடாதுல ஒரு அரகுட பாவாடை அந்த 2 பேரும் அப்படியே வராங்க. அப்படி 2 பேரும் வந்து ஹீரோயின் காரியை பார்த்துட்டாங்க. நம்ம ஹீரோயின் காரி நீ நம்ம பண்ற நீ நீங்க பண்ற அப்படின்னு கேட்க 2 பேருமே இல்ல நாங்க வந்து நாளைக்கு ஃபெஸ்டிவல் வர போதுல அந்த ஃபெஸ்டிவலுக்கு ரெடி ஆயிட்டு இருக்கோம், அதுக்காக ட்ரெஸ் எல்லாம் வந்து வாங்க போறோம், பட் வந்து வாங்குறது காசு இல்ல, சோ அதனால வந்து எங்களோட பழைய துணியை வந்து நான் ரீப்ரஷ் பண்ண போறோம், சோ நீ கழுவி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் காரி அப்படியே வலிச்சுக்கிட்டு ஒரு பேக்ரவுண்ட் மாதிரி இருக்கு, ஸ்டில் வந்து ஒரு குடோன் மாதிரி இருக்கு, அந்த குடோன் உள்ள வந்து ஹீரோயின் காரி இட்டுன்னு போறாங்க. நோ தப்பாக்குதுண்ணா டேய் அப்படி இல்லடா. சோ அங்கே பார்த்தா ஏகப்பட்ட போட்டோ இருக்கு. அந்த சின்ன பொண்ணுமே அதாவது வந்து ஒட்டு போட்ட பாவாடையும் இதை பத்தி இதாங்க ஸ்கூல் இதை பத்தி ஹீரோக்காரன் அப்படின்னு சொல்ல உடனே வந்து நம்ம ஹீரோயின் காரி ஓ அதான் ஹீரோக்காரனா அவன் பாரு எவ்வளவு அழகா இருக்கான் அப்படின்னு சொல்ல உடனே அந்த ஒட்டு போட்ட பாவாடையும் நீ அழகை பத்தி நான் பேசிட்டு இருக்கேன், நீ போற ரூட்டே சரியில்லையே, அவன் மேல அவன் கண்ணு இருக்கு அப்படின்னா கொஞ்சம் கஷ்டம் தான். ஏன்னா வந்து அவனுக்கு ஏற்கனவே ஏகப்பட்ட பொண்ணுங்க கூட இதுவும் இருக்கு, மீன்ஸ் ஏகப்பட்ட பொண்ணோட கண்கள் எல்லாம் அவன் மேல தான் இருக்கு, பட் அவன் என்ன தான் அவாய்ட் பண்ணாலுமே அந்த பொண்ணுங்க எல்லாம் அவன் மேல அவனை அவாய்ட் பண்ண மாட்டுதுங்க. சோ நீ கொஞ்சம் பாத்துக்கோ, நீ இவனை லவ் கிவ் பண்ற அப்படின்னா உனக்கு வந்து காம்படிஷன் எல்லாம் அதிகமா தான் இருக்கும் அப்படின்னு சொல்ல உடனே நம்ம ஹீரோயின் காரியும் இல்ல நீ தப்பா நினைச்சுக்கிட்டு அப்படியெல்லாம் கிடையாது, நீ ஏன் இப்படி நினைக்கிற, அப்படியெல்லாம் கிடையாதுங்க அப்படின்னு சொல்ல உடனே ஃப்ரெண்டுக்காரன் உடனே உள்ளாடி வந்து நீ இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்க, அவன் வந்து ஜஸ்ட் அவனுக்கு தம்பி மாதிரி இப்படி எல்லாம் பேசாத அப்படின்னு சொல்லிக்கிட்டே போய் துணி எடுக்க போனா துணி ஃபுல்லா அழுக்கா இருக்கு. அதை பார்த்த ஃப்ரெண்டுக்காரனுக்கு ஐயோ துணி எல்லாம் இவ்வளவு அழுக்கா இருக்கு, துணி எல்லாம் வந்து எப்படி கிளீன் பண்ண போறோம், கஷ்டமே எப்படி காய போகுது அப்படின்னு நினைச்சிட்டு இருக்க நம்ம ஹீரோயின் காரி தான் கழுவுறதெல்லாம் தெரியும்ல, கழுவுறது மீன்ஸ் துணி துவைக்கிறதெல்லாம் தெரியும்ல, உடனே அதெல்லாம் எடுத்துக்கிட்டு நீ என்ன நம்புங்க நான் இதெல்லாம் கிளீன் பண்ணி கொடுக்குறேன், இதை கிளீன் பண்ணா மட்டும் தான் உங்களால போட்டுக்க முடியும் அப்படின்ற மாதிரி சொல்லி அப்படியே இதை எடுத்துட்டு போக அந்த இடத்துல கரெக்டா நம்ம ஹீரோக்காரர் வந்துடுறாருப்பா. நம்ம ஹீரோக்காரர் உடனே அங்க வந்துட்டு நீ மட்டும் போனா நானும் உன் கூட வரேன், நம்ம எல்லாரும் சேர்ந்து கழுவும் அப்படின்னு சொல்ல கரெக்டா இந்த எபிசோட போட்டு முடிக்கிறானுங்க. சோ கைஸ் வீக்லி ஒரு வீடியோ போடுறது கூட என்னால முடிய மாட்டேது. சோ ஸ்டில் வந்து தொண்டையில இப்போ வந்து கொஞ்சம் பிரச்சனை ஆரம்பிச்சு வச்சுக்குது. சோ அதனாலேயே வந்து கொஞ்சம் வாய்ஸ் எல்லாம் பதட்டமா கொடுக்குற மாதிரி இருக்கு, கொஞ்சம் வந்து வாய்ஸ் பண்ணி கொடுக்க முடியலன்றதான் உண்மை. ஸோ என்னால் ஃபர்ஸ்ட் ஒரு 6 நிமிஷம் நல்லா எடுத்துருவோம் முடிஞ்சிச்சு, பட் அதுக்கப்புறம் ஆஃப்டர் ஒரு 6 நிமிஷம் வந்து நல்லா எடுத்துட்டு போக முடியலன்றதான் உண்மை. ஸோ அதுக்காக யாரும் கோச்சிக்காதீங்க, மேபி நான் 5 நிமிஷம் 6 நிமிஷத்துலேயே இனிமேல் வந்து டாயாச்சும் போட பார்க்குறேன், ஓகேவா. ஸோ என்னால் லாங் வீடியோஸ் போட முடியல, லாங் வீடியோஸாக போடாலுமே வந்து அட்வர்டைஸ்மெண்ட்லாம் வந்து அவனுக்கு தர மாட்டானுங்க. ஸோ அதனால 2 டேஸ்க்கு 1 டே கன்ஃபார்ம் வந்து 5 நிமிஷம் 6 நிமிஷம் டாய்ஸ் எல்லாம் போட்டு சேனலில் முடிக்க பார்க்குறேன். ஸோ இனிமேல் ரெகுலராக டாய் உள்ள வரும் அப்படின்றத உங்ககிட்ட சொல்லிக்கிறேன் மக்களே, ஓகேவா. ஸோ எனிவே கைஸ் அடுத்த நல்ல சந்திக்கிறேன் சொன்னதெல்லாம் சொல்லிட்டு நினைக்கிறேன். அப்புறம் நான் உடகிர்ஸ் கடையை சாத்தலாமா.